புஷ்பா பட வெற்றியை தொடர்ந்து அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 த ரூல் ரிலீஸுக்கு ஆவலுடன் காத்திருக்கின்றனர். அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா, பஹத் பாசில் உள்ளிட்டோர் நடிப்பில் டிசம்பர் 5ஆம் தேதி இப்படம் வெளியாகுள்ளது. தெலுங்கில் நம்பர் 1 நடிகராக இருக்கும் அல்லு அர்ஜுனின் பான் இண்டியா மூவியாக புஷ்பா 1000 கோடி வசூலித்து சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் அல்லுவுக்கு பெற்றுத் தந்தது. புஷ்பா படத்தின் 2ஆம் பாகத்தையும் சுகுமாரே இயக்கியிருக்கிறார். பல பிரச்சனைகள் காரணமாக புஷ்பா 2 வெளிவர தாமதமானது. மேலும் இயக்குநருக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் நடந்த பிரச்சனையாலும் ஆகஸ்ட் மாதம் வெளிவரும் என்று எதிர்பார்த்து படத்தின் ரிலீஸ் தள்ளி போனது. விமர்சன ரீதியாகவும் புஷ்பா பல சர்ச்சைகள் ஏற்படுத்தினாலும் வசூல் ரீதியாக வெற்றி பெற்றது. தற்போது படத்தின் ப்ரமோஷன் சூடுபிடிக்கும் நிலையில் தயாரிப்பாளர்கள் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமான ப்ரமோஷன் நிகழ்ச்சியை நடத்தினர். அப்போது கிசிக் என்ற லிரிக்கல் வீடியோ வெளியிடப்பட்ட போது ஸ்ரீலீலா நடனமாடினார். ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய அல்லு அர்ஜுன், நான் ஒரு பக்கா சென்னை பையன். நேஷனல் இன்டர்நேஷனல் என்று எங்கு சென்றாலும் சென்னை தான் என்னுடைய ஃபேவரட் பிளேஸ். நான் 20 வருடங்களாக இங்கே இருந்தேன். அதனால் எனக்கு இந்த ஊர் எப்போதுமே ஸ்பெஷல் தான். என் நண்பர்களோடு சேர்ந்து நான் லோக்கல் பாஷையெல்லாம் பேசுவேன் என்றார். உடனே அங்கிருந்த தெலுங்கு ரசிகர்கள் தெலுங்கில் பேசுங்கள் என்று கத்திய போது அல்லு, நான் தமிழில் தான் பேசுவேன். இது நான் இந்த மண்ணுக்கு கொடுக்கும் மரியாதை என்றார். குஜாலமான தமிழ் ரசிகர்கள் அல்லுவை ஆஹா ஓஹோ என புகழ்ந்து தள்ளுகின்றனர். மேடைக்கு வந்த இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத், வெளியீட்டுக்கு பிறகு புஷ்பாவை கொண்டாடினீர்கள். வெளியீட்டிற்கு முன்பே புஷ்பா 2வை கொண்டாடுகிறீர்கள். அல்லு அர்ஜுன் எனது சிறுவயது நண்பர். நாங்கள் ஒன்றாக தேசிய விருதுகளை பெற்றோம். புஷ்பா 2வில் அல்லு அர்ஜுனின் விஸ்வரூபத்தை மக்கள் காண்பார்கள் என்றார்.